அப்போ கூட பாருங்கள் விரண்மண்ட நாயனார் எவ்வளோ தைரியமாக இருக்கட்டுமே, அடியாரை வணங்காத போகிற அவனும் புறம் அவனுக்கு அருள் புரிகிற அந்த சிவனும் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே கோவத்தமாக அவர் கிளம்புறார். உடனே இந்த காட்சி எல்லா சாமின்னா எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருக்காரு. உடனே சுந்தரரை கோவிச்சுக்கிறாரு. சுந்தரா சுந்தரா என்ன காரியம் பண்ண நீ? அங்கே ஒருத்தன் இப்போ கோவக்காரன் விரண்மண்ட நாயனார் அவன் கோவப்பட்டுன்னு இருக்கான். நீ நீட்டாக அடியாரை வணங்காமல் என்ன வணங்க வந்துட்டியே. நானே அடியார் தயவில் தான் ஓடின்னு இருக்கேன். அந்த அடியார் தயவு இல்லைன்னா இந்த தேர் திருவாரூர் தேர் இழுப்பாங்களா? உழவாரப்பணி இருக்கா? இந்த கைலாய வாத்தியம் இருக்கா? என்ன காரியம் பண்ண சுந்தரா நீ போ. அவன் ரொம்ப கோவக்காரன். அவன் ஆண்டி பந்தல் கேரளா, அவன் கேரளாவுக்கு போயிட்டு போகிறான். நீ போய் நீ வந்த வேலை, நீ கைலாயத்துலேருந்து இந்த பூமிக்கு வந்த வேலை நீ சரி பண்ணு. நீ போயிட்டு சாமி நான் என்ன பண்ணுறது, நான் ஏதோ ஒரு யோசனையில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே பதட்டமாக படுறார். உடனே என்ன பண்ணுறாரு சாமி, நீ போயிட்டு அடியார் பெருமையை பாடு. நீ வந்த நேரம் உனக்கு உகந்த நேரம், நீ அடியார் பெருமை இந்த உலகத்துக்கு பாடு அப்படின்னு சொல்கிறார்.